மனதால் வாடுகிறேன். ஏமா ஏமா அதுக்கு மேல நீ போவாத வேணாம். ஏமோய் வந்துடு. அதுக்கு மேல போவாத. 4-5 கெடாதாய் சுத்திக்குது. வா 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 வா. சும்மா சொல்லக்கூடாது அம்மா. 62 வெயிட் இருப்பா. அவனி தாங்கற பண்ணியா கழுத்து போட்டு குமுறான், மெல்லத்து போட்டு குமுறான். இந்த எண்ணிவெளியிலே நமது கிராமம் சேர்ந்த 9வது வார்டு உறுப்பினர் திருவாளர் மல்லிகா வீரப்பன், திருவாளர் மல்லிகா வீரப்பன் அந்த அன்புள்ளங்கள் என்னுடைய ஆசிரியர் பிரகாஷ் அவர்களை பாராட்டு ரூபாய் 100 என்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். நீ என்னதான் நாட்டுக்கு மகாராணியா இருந்தாலும் எவ்வளவு தவிர்த்தா பட்டு பேசி நின்று பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு. வா வா கீழே போவாத. வா கீழே போவாத. மோசமானவங்க. பாரு 6 மணிக்கு போக மாட்டாரு. மாடு மாடு புடி மாடு மாடு புடி மாடு கோல விட்டாட்டம் மண்ணு மந்திர அந்த பாவம் உன்னதான் வந்து சேரும். அதனால நீ பாவத்தை செய்யக்கூடாதுன்னு அவன் கட் பண்ணுவான். உனக்கு பல்லு ஒழுங்கா இருந்தா சொல்லு ஒழுங்கா வரும். பார்த்தா பேசி பேசி பல்லு கிளம்பிங்கன்னா லேடிஸ் 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 என்ன பார்த்தா என்ன நினைச்சிருக்க? அம்மா ஒருத்தி விடுறாடா. கராச்சி மாதம் கொடா முடிச்சு போட்டு அவர் வந்து என்ன
இல்ல அப்பனால உன்னை சொல்லி தப்பு இல்லை. உன்னெல்லாம் எந்த விதத்துல வைக்கணுமோ அந்த விதத்துல உன்னை கேட்டு வச்சா நீ ஒழுங்கா இருப்ப. ஒரு மகாராணி தாக்க இருந்தீங்க இத்தகா செருப்பு சமாளிக்க அவன் பண்ற காரணம் யாரு? நீ அடக்க ஒழுங்குமா இருந்தா அவைய கை வைக்க போறான். என்னோட அடக்க ஒடுக்கமாக்குறாங்க, அந்த அடக்க ஒடுக்கம் போதாதானே? போதும் என்ன அடக்கம் உடக்கமா உண்டு. ஐயோ அதான் போச்சா போய் பாரு பக்கத்துல அதே பசங்க போல வயசான கிழக்காம நான் உண்டு. அவனுக்கு பயிற்சி பண்ணா நல்லா இருக்குல்ல. இடிச்சுக்கிட்டான் நான் சொன்னேன். உன்னை நான் பின்னாடி இடிக்க சொன்னேன். உன்னை என் பேக்ல இடிக்க சொன்னேன். சரி உண்மை டேய், நீ ஏன் கொப்புளுக்கே பிறந்தவனா? அவங்க அப்பா அவங்க போறான் அவங்க அம்மா தான் பிறந்திருப்பான். ஐயோ டேய் அலவா. அப்ப நான் புள்ள கூட ஆதி அப்புறம் அம்மா நீ புள்ள பெத்திருப்பா. நீ எப்படி பிறந்தியா பார்த்தோம்? ஏன் என்ன இப்படி பார்த்தாங்க? யாருக்கு தெரியும்? நீ பாத்தியா? பேசு. உங்க அப்பனுக்கே பிறந்தவனா தப்பு வருதா? நான் அடிமுடி அடிச்சுட்டுமா அதுமே ராஜ்யமே ஆகுதுமா. அடா 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 அடா. அவனும் ஒரு ஆண்மகன் தானே சமுதாயத்தில். யாரு சொன்னது? அவன் எடுக்கிறான் பொட்ட பையன். கை விட்டு பாருங்களா. எங்கடா? எங்க கை பாக்கறல? அப்பா அவ்வளவு சாதாரணமா வாயில வரவே சொல்லி இருந்தா வார்த்தை ஒண்ணாலும் அவன் போட்ட பையனா கப்பா. அண்ணா சொன்னா பட்ட பேருங்க அண்ணா கை விட்டு பாருங்க. நீ உங்க அப்பனுக்கே பிறந்தவனா தான் முகத்துல மீச வச்சு சாப்பிடுறியா? அவன் மயில எழுதிருக்கான். ஏய் எனக்கு ஒரு மாதிரி அவன் கையில இருட்டிட்டீங்க இருக்குடா. இருட்டிட்டீங்க இருக்குடா. புரியல. அது என்ன சொல்லுவாங்களே? இருக்குடா. அது ஒரு மாதிரி இருக்குடா. அது சொல்லு. ஏய் நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் தான் பேசணும். நான் கோவமா இருக்கும்போது நீ உங்க சிரிப்பு காமிச்சறா. தப்ப கம்முனுடா. நான் தப்பா பேசினா கூட அதை கரெக்ட் பண்றேன். நான் ஐயோ மூடி மறைடா. ₹1 கொடுத்தா நான் உன்னை கரெக்ட் பண்ண மாட்டேன். என்னடா? என்ன கரெக்ட் பண்ண சொல்லடா கருப்பா. கருப்பா என்ன கரெக்ட் பண்ண சொல்லல. அது அவங்க தான். அந்த வேலைக்கு தான் சரிப்பட்டு வரும். என்ன மைக்கு அப்படின்னா பாரு. போயிருந்தா சரியா சொல்ல வேண்டியதாங்க. ஏன்னா சொல்லுண்ணா. ஏய் மைக்கு போயிருடா. அதான் மைக்கு ஒழுங்கா சொல்லு. அவுத்து நானா அது வேணா அவுத்து அவுத்து சொல்லு. அவர் வாயில பிடிக்காரு. ஏய் நீ சொல்லுடா. ஐயோ எப்படி சொல்லுமா தெரியுமாங்க? கொஞ்சம் தான் சொல்லுறதுக்கு இப்போ பேருக்கே ஆகாது. பேருக்கே ஆகாது. தெரியும். நீ தான் கொப்பனை போடணும் இருந்தா முகத்துல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா பூவரசா பொழுது வெடிக்கிறதுக்குள் பொழுது வெடிக்கிற வரையும் என் மேல கை வைக்காம நீ ஆட்டாருங்க. நீ ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன். சத்தியமா நல்ல கை வைக்கிறேன். அந்த பையன் எந்த ஊர் மேல பார்க்க தேவையா? நாட்டால கொடுமை பண்றாங்க, பழிமெல்லாம் போட்டு பேசுறாங்க. நான் கொடுமை ஏன் பண்றேன்? எதுக்கு பண்றேன்? போய் பண்றேன். கோத்தியாரு போயிருக்கு. கொழுப்பு அடக்கத்துக்கு பண்றேன். கொழுப்பு அடக்கத்துக்கு தான் நான் பண்றேன். நான் யாரு? அங்க யாருக்கு சமம்? நீ என்ன தாயா மதிக்கலையா? என்ன நீ தாயா மதிக்கலையா? உங்க அப்பா நான் தர செத்து போற வரைக்கும் உன் தாய் அடக்கிறது உனக்கு ஏன் உனக்கு கெல்லு கிளம்புற வரைக்கும் நான் கண்டுக்கிறேன். எல்லா வேலையும் செய்யறது இல்லை. அண்ணி ஒரு வேலை செய்யறாங்களா? நான் ஒரு வேலை செய்யலாம். அப்படி வீட்டு வேலை செஞ்சா என்ன பரிசு போறேன். என்ன எப்போது ஆப் பண்ணிட்டு நிப்போ. இல்ல ஆம்பளை ஊத்து. அந்த ஆம்பளை அந்த ஆம்பளை இருந்து போகுது. அதுல இருந்து அதுக்கு எதிர்த்து வருது. ஓகே ஓகே. என்னடி ஆமா அண்ணி பெற்றவளுக்கு பள்ளியினுடைய அருமை என்னவென்று தெரியும். 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருந்தா உனக்கு அருமை பெருமை என்னவென்று தெரியும்.
கேட்ட மாதிரிடா ஒரு கேள்வி. என்ன கேட்டாப்பா நீ எவ்வளவு நிச்சல வந்து இருந்தாக்கா உள்ளத்துல இருக்கிற உதத்துல வந்து வெளியே சொல்லுவாங்க. ஓங்கி ஒரு அடி அடிச்சா அந்த அடி வெளியே 1 மணி நேரத்துல மறைஞ்சிடும். சீனு ஒரு வார்த்தை சொல்லிட்டா உயிர் போற தருணம் வந்தாலும் அந்த சொல்லு மாறவே மாறாதமா. என் அண்ணன் திருமணம் செய்து வந்து இந்த நாட்டின் மகாராணியா இருந்து இத்தனை ஆண்டுகள் கழிச்சு உன் வயிற்றுல ஒரு ஒரு புள்ளியோ செத்துக்கு ஆதரி ஒரு வட்டு தானே நீ ஒரு மலடி. சென ஊசி போட்டேன். அவங்கதான புல்லு இல்லைன்னு சொன்னாங்க. சென ஊசி நான் மாட்டாக்கு ஊசி போடுவோம். நான் அம்மா இல்லைன்னு ஐட்டாம்பல ஊசி போட்டேன். அங்க மனையில கருப்பாக்குதா கருப்பாக்குது. நாட்டுல மனித ஊசி நான் பாக்குறேன். ஓ அப்ப ஜெயினி வருமா ஊசி? செடிக்கு வந்து பாரு எனக்கு சென ஊசி போடலாம். இழுத்து வச்சு அறுத்துருவேன். அது பவரா போடு நல்லா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டாலே புள்ள பெத்தவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியுது. கேட்டாலே நான் வருத்தத்துல இருக்கிறேன். இன்னும் 2 மாசம் சேர்ந்தா என்னடா ஊசி ஊசிமா ஊசி மயில போடா கம்பி ஏஞ்சி போறான். வெளியே கக்குவா வார்த்தை பத்தியா என்ன பார்த்து புள்ளி ஏன் பெத்துக்கல? எதுக்காக பெத்துக்கல? வயசு பொண்ணு இருக்கிறா. ஆமா நம்ம புள்ளிய பெத்துக்கணும்னா அந்த ஆசை அவளுக்கு வரும், மனசு கெட்டு போவோம் அப்படின்னு இவன் நல்லபடியா வளரணும், நல்லபடியா இருக்கணும். அப்புறம் நம்ம புள்ளி பெற்று நம்ம புள்ள நல்லது பாச போயிடுவோம். அனாதை ஆடுவாரு. அப்பா அட்டை எல்லாம் ஏக்கம் வந்துருமே. அப்பா கூட படுத்து என்னடா நான் எம்பளத்துல படுக்கலாம்ல. நான் சொன்னேன் புதுருமுல்ல புள்ள சும்மா தான் நின்னுக்கிறான். நீ சரி பார்த்து வர மாட்டாங்க போற வந்து பார்த்து தெரியும். நாடுகள்லாம் கதையாக்குது. அடிக்கிறவங்க போறீங்களா? எம்மனா கறி மேலே அது வந்து பத்தி பூஜை மேலே போடா. ஏய் அண்ணே உனக்காக தான் நான் புள்ளி பெத்துக்காம இருக்கேன். என்ன பார்த்து இந்த வார்த்தை கேட்கலாமா? இன்னைக்கு நீங்க நான் தெருவில் நடந்து போனா ஒரு கோட்டி என்ன பார்த்து ஒதுங்கி போக மாட்டாங்க. ஆமா வீட்டுல இருக்கிற நீ என்ற வார்த்தை சொல்லும் போது பாக்குற சகத்துக்கு 4 விதமான பேச மாட்டாங்க. தெரியாம சொல்லிட்டேன். சரி அது அப்படியே ஏதோ சொல்லிட்டு விட்டுறேன். அது எப்படி தெரியாம வாயில வரும்? தெரிஞ்சு செய்த தப்பு, தெரியாம செய்த தவறு, தவறுக்கு மன்னிப்பு உண்டு. செய்த தப்புக்கு தண்டனை மட்டும் உன்னையே பிடிக்காது. அப்படி கிடையாது. நாட்டு மகாராணி அவங்க கையை வாங்கி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு வந்து உடம்பு இது நன்றி விசுவாசம். பெற்றால புள்ளியா புள்ளி இல்லையா? நாட்டு மகாராணி ஒரு மகாராணி தாய் தாய் என்றாங்களே என்ன ஏதோ சொன்னீங்களா? நல்லா கவனிச்சு துளசி வாக்கு கூட மாறலாம். பூவச்ச வாக்கு மாறாது. ஆம்பளை சிக்கா குமாரிக்கா போச்சவன் நானு. கை வச்சவன் நானே. அதுக்கு ஒசரம் குச்சி விட்டுருவான். ஆமா கை தான் அவன் குச்சி விட்டுருவான். அவன் நோட்டத்தை என்ன பாக்க சொல்றேன்? ஐயோ அப்பா டேய் என்னப்பா கவுரு தெரியுதா? இந்த மேல கையாட்டும் குச்சாட்டும் மேல வச்சு செருப்பாட்டு விட்டுப்போம். நாலு பேர் வரையிடும். இங்க வராங்க சொல்றியா? 4 பேர் வரையிடும். நீங்க நடந்து போற வருஷம் தண்ணி வாங்கி குடிப்பாங்களா? குப்பி குடிமாண்டா. ஐயோ 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 சுத்த பத்த முதல்ல ஒழுக்கமா சோறு போடணுமா? ஆமாடா ஒரு பொம்பளை குடும்பம் தான் வாசல வச்சு தெரிஞ்சு. ஆமா மாடி வீட்டு மாடியா கோட கோபத்தை வந்தா சரி, ஓட குடிச்ச வீடா இருந்தா சரி, ஒரு குடும்பத்தின் அடையாளம் அந்த குடும்பத்தை லட்சணம் வீட்டு வாயை போட்டு அழகு தெரியும் சொல்லுவாங்க.
அதிகாரி கொஞ்சம் ஒருத்தர் முகம் ஒருத்தர் தெரியாத இருசூழ்ந்த நேரத்தில் எழுந்து பசுமாட்டு சாணத்தை எடுத்து சந்தத மாதிரி சாணி கரைச்சி வீட்டு வாசல தெரிஞ்சு தெரிஞ்ச மாதிரி கோலம் போட்டு பொழுது பல வெளியும் போது தெரு பக்கமா ஆணா இருந்தாலும் பெண்ணாயிரம் போகும்போது பாரியா பாயற்படிங்கன்னா லட்சுமி கடாட்சமா மனசுல நினைச்ச போது குடும்பம் வீட்டுக்கு வரும் இப்படி இருந்தா வரும் ஐயோ குடும்பம் இது போலீஸ் கூட மூக்கு வச்சிருவேன். That's all. Thank you. Thank you. Yes. கை ஊத்துற அது thank you சொல்றியா? Yes. சரி. குப்பையும் மூலமாக இந்த வீட்டு வேலை யாரு செய்வாங்க? அண்ணே எனக்கு தெரியாது. ஒண்ணு தெரியுமா? சாவு அண்ணே. எவ்வளவு வருஷம் சாவு. என் அண்ணி நீங்க வரீங்க. அப்புறம் வீட்டு வேலை செஞ்சுட்டு உனக்கு லட்சம் லட்சம் கொடுக்குறேன். நீங்க எந்த நாளாக செய்ய மாட்டீங்க. அதான் பேசக்கூடாது. அம்மா அங்க சொல்லி அதான் பேசக்கூடாது. அதான் பேசக்கூடாது. ஏன் பேசுற? அட பத்தி லட்சா இல்ல யூசுப் ஓ யூசுப் என்ன அப்படி ஜாமானுமா ஏய் கேட்டா சொல்லுங்க. கேட்டா சொல்லுங்க. அண்ணே ஏய் கேட்டா சொல்லக்கூடாது. கண்ணு பார்த்தா பேசி கையில அண்ணே நீ சும்மா தான இருக்கீங்க. நான் சொல்லுறேன்டா. நாட்டு மக்களுக்கு யாரா இருக்குன்னா நான் செய்ய வேண்டியது வேற பொறுப்பு இல்லையா? காலத்து கூட போறாங்க. சாமி கொள்ள நிறுத்திக்கிறாங்க வெடி விடுறியா? வானம் விட்ட சொரமானம் தெரியாது. அண்ணே Fine, no, Mr. Fine. எதுக்கு லட்சத்தை பாருங்க, எங்க படத்துல தலைமா கடிங்களா யாருவா? தலைமாடி பிடிக்கிற லட்சத்தை பாருங்க, தாயா? எப்படி பிடிக்கிறது? உள்ள முடி பார்த்து மகராஜ். அண்ணே எனக்கு தெரியாது. தலைமாடி பிடிச்சா பிடிச்சுங்க. அண்ணே பிடிக்காம இருக்காது. அண்ணே அடிச்சிரு நாலடி. பனி போயிட்டு தக்காத்து அம்மா வர போட்டு போடுறா எது யாருக்கு போறோமோ எங்க அம்மா ஊர் மேல போறேன் வாய குடக்காதீங்கோ துரியோதனம் கொண்டாடி பெருதுருவாவுதான் மொத்தத்தில் வராப்பார் பொண்ணு வண்டி வருது வண்டியை தள்ளி தொடர்ந்து ஒரு வாரம் திருவிழா பண்ணிக்கிறீங்க கம்முனு வந்தீங்களா கூத்த பாத்தீங்களா நல்லா இருந்து ஏது கூட்டுக்கு பண்ணீங்களா நாளைக்கு போட்டு என்ன வேலை செய்யலாம் செய்யுங்க நம்மளாம் கௌரவமா வாழ்ந்துட்டேம்மா சண்டை போட்டாலும் நம்ம கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி சண்டை போட கடை கடை தெரியல எல்லாம் போட வீட்டுல 1000 நடக்கும் குடும்பம் இல்லாத குப்பை இல்லாத குடும்பம் கிடையாதுமா வீட்டுல எவ்வளவு நடந்தாலும் வீட்டு வாசப்படியை தாண்டாத வீட்டுக்கு நடத்தோட பொம்பளை நீ சும்மா கையை வாங்கினியோ இல்லையோ 4 தெருவுக்கு நல்ல பையனா என்ன
4 பேர் வாயார வச்சு என்ன சொல்லுவோம்? ஐயோ சொல்லிட்டாங்களே சொல்லிட்டாங்களே ஏன்டா இப்படி நிக்க வரீங்க? அங்க சகாத்தி போட்டு கேக்குறாங்க சக்காத்தி இந்த பக்கம் கேக்குற சகாத்தி கேக்குறாங்க சக்காத்தி சொல்லாத. அந்த பக்கம் சகாத்தி ஏய் கேக்குறாங்க பெண் பேசுது. ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை சக்காத்தி சொல்லக்கூடாது. நான் அப்படியே கேப்பேன் கேளு. அப்படியே கேப்பேன் சரி கேளு. சகாத்தி உங்க வர அனுப்புமா? அனுப்புங்க. நீ கீழே இருந்து போறதுல ஆளுக்கு ஒரு ரூபாய் பார்த்தேன் அண்ணே கணிதான் அண்ணே கணிதான் எத்தனை போட்டு சமாளிக்க மாட்டாங்க வீட அடி லோ எத்தனை போனா மாணவரை கேட்டுருவோம் நானா அடி முடிக்காத போனா யாரு அப்படியே நானா முடிஞ்சதுல முடிறாங்க என்ன முடிஞ்சதுல என்ன அடிப்படியா முன்னாடி முதுகுல பாரா வேற மாதிரி நானு ஓ மை காட் நேச்சுரலா அடிக்குறான் பா என்னடா ஒரு தொடர்பத்தை குடிக்க தெரியல உனக்கு நீ வேற எங்கிருந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் மாயனா விட்டு போய் எங்கிருந்து இடம் போட்டு அடிச்சுன்னு உனக்கு ஒரு மாப்பிள்ளை இருந்து நீ கல்யாணம் செய்யும்போது அந்த பொண்ணு கல்யாணம் நடக்குதா கல்யாணம் தாலிய அறுத்துட்டு வந்துருவாங்க அதே ஆஞ்சானா இருக்கும்போது கவுருதான் இது சரிதானே அவுத்துலாம் ஆமா வாத்தல்லோ ஏய் ஏய் நான் உள்ள போய் வெளியே வர்றதுக்குள்ள திருட்டு என் நாடோடி சக்காலத்தி வீட்டு வேலை எல்லாம் நீதான் செய்யணும் அப்படிப்பட்ட செயலையோ என்ன பண்ணுவேன் தெரியும் மாணவர் எல்லாரும் காப்பாற்றியோட மாணவர் எல்லாரும் காப்பாற்றி நான் பிறந்த நாள் முதல் அந்த தொடக்கத்தை என் கணத்தை எடுத்தது இல்லையாம்மா வீட்டில் எல்லாத்தையும் நானே செஞ்சு வந்து இறைவா